Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இனிப்பு சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பாகு கன்சிஸ்டன்சி எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம தண்ணியும் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுவாகவே கரைஞ்சி வந்தால் போதும் நமக்கு. இது நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம கரைச்ச வெல்லத்தில் ஆட் பண்ணி கலந்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கிறேன் நல்லா. இந்த சுழியம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து கரைச்சிக்கலாம். நம்மளுடைய அந்த பருப்பும் வெல்லமும் ஆட் பண்ணது தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நல்லா அகலமான பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சோம் அப்படின்னா ஆற ஆற நல்லா திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம சுழியம் போடுறதுக்கு நம்ம கலந்து வச்ச வெல்லம் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு அதை நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி அதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்தோம் அப்படின்னா சூப்பரான இனிப்பு சுழியம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். சூப்பரான இனிப்பு சுழியம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.